ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடவட்டக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எங்கே வளரக்கூடியதுன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் வளரக்கூடியது. நம்மளோட டெம்பரேச்சருக்கு இது அந்தளவுக்கு ரொம்ப நாள் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அடிஷ்னலாக நான் ப்ரிசர்வேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், க்ளீனிங் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. அது எப்படி க்ளீன் பண்ணணும், அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி சூப் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வந்து மூட்டு சம்மந்தப்பட்ட எல்லா வலிக்குமே நல்ல நிவாரணியாக இருக்குன்றாங்க. 4000+ டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சூப் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம், வரீங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் பேசிக்காக யூஸ் பண்ணுங்கள். பூண்டு, தனியா, மிளகு, சீரகம் இதை வந்து நல்லெண்ணெயில் வதக்கிக்கணும். இந்த ரெசிபிக்கு முக்கியமானது என்னென்னா நல்லெண்ணெயில் செய்யணும். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரியல் ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அதனால தான் இதுக்கும் முடவட்டக்கால் அப்படின்னு பேர் வந்து தான் என்னன்னு தெரியல. ஆனால் சூப் செம்ம டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. இதில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணலை. அது விரும்புகிறவங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கணுன்றவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நம்ம திட்டமாக தான் இதில் போட்டிருக்கோம். அடிஷ்னலாக நம்ம கொதித்து முடிச்சதுக்கப்புறமா வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, மஞ்சத்தூள் வந்து கொதிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கிறப்பயே நம்ம அந்த காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் க்யூபாக. அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம பெரியவங்கன்னா அப்படியே குடிக்கலாம், சின்ன குழந்தைங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம கடாயில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி கலந்து எந்த அளவுக்கு நமக்கு சூப் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கலாம். இது ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வருது. அதாவது நம்ம நார்மல் ஆட்டுக்கால் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஆனால் கொதிக்க வைக்கணும். அதுதான் இதில் மெயினானது. இது நல்லா குக் ஆகணும். நம்ம என்ன தான் வதக்குனாலும், நம்ம கடாயில் தான் நான் செஞ்சுருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு குக் ஆகலை ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப. நெக்ஸ்ட் டைம் தான் நல்லா வந்தது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து குக்கர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. என்னை கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன். ஒரு 5-6 விசில் நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கிது. பட் கடாயில் செய்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டுது. இது வந்து நான் கொஞ்சமாக செய்கிறதுனால கடாயிலே பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்க, நிறைய வேணும் அப்படின்றவங்க குக்கர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதி வந்து விசில் வச்சிங்கனாலும், விசில் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர், சால்ட்டு தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த சூப் வந்து ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க நிறைய பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்த்து ரிலேட்டடான வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையானதும் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.